பைசன் படத்தோட ட்ரைலருக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்குது. அந்த ட்ரைலரில் வரக்கூடிய ஒரு கேரக்டருக்கு பின்னாடியும் அந்த கேரக்டரோட பேருக்கு பின்னாடியும் இவ்வளவு அரசியல் குறியீடுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கா இருக்கு. மனத்தி கணேசன்கிற பேர் ஏன் கிட்டானா மாறுனுச்சு, மனத்திங்கிற ஊருக்கு பதிலாக வனத்தின் எதுக்கு வச்சிருக்காங்க. அமீர் லால் இந்த ரெண்டு பேரும் வந்து ரெண்டு முக்கியமான அரசியல் மற்றும் கேங்ஸ்டர் வேர்ல்டுல இருந்தக்கூடிய ரெண்டு தலைவர்களை வந்து குறிக்கிற மாதிரி ஏன் இருக்கிறாங்க. மனத்தி கணேசன் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த பைசன் படத்துல யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிக்கலான காரணமும் இருக்கு. இதை தாண்டி இந்த ட்ரைலர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீடைல்ஸை கூட மிஸ் பண்ணாம தான் டீகோட் பண்ண போறோம். மாரி செல்வராஜோட பைசன் படத்தோட ட்ரைலர் வந்திருக்குது. மாரி செல்வராஜ் அவரோட ஒரு படங்கள் வரும்போதுமே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும். ஒரு சென்சேஷனல் ஃபில்ம் மேக்கர் அப்படின்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து இன்டெப்தான கதைகள், பேசப்படாத கதைகளை வந்து ஒரு டிஃப்ரெண்டான யூனிவர்ஸ்லேருந்து சொல்லுவார். அவரோட ஃபிலிம் லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் அந்த கேரக்டர்ஸையும் அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வகையில் பைசன் படத்தோட ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஒரு லென்த்தியான ட்ரைலர், ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவரோட படங்களோட ட்ரைலரில் இதுதான் ரொம்ப லென்த்தின்னு நினைக்கிறேன். அதே போல் அவரோட படங்கள்லையுமே வந்து இதுதான் லென்த்தியான படம் நினைக்கிறேன். 2 hours 50 minutes கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படமாக தான் இருக்கு. ட்ரைலரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீடைல்ஸ் பற்றிலாம் அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவராலாக அந்த ட்ரைலராக பார்க்கும்போது வந்து நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ஒரு புது வேர்ல்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. பட் வந்து பார்க்கும்போது ஒரு மிக்ஸ் ஆஃப் மாரி செல்வராஜ் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த பையனோட சின்ன வயசு நாட்கள் நம்ம பார்க்கும்போது வாழை படத்தோட விஷுவல்ஸ் நமக்கு ஞாபகம் வரதை தடுக்க முடியல. அதே போல் ஒரு யங்ஸ்டராக இருக்கும்போது ஒரு ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிற லுக்கில் அந்த பையனை பார்க்கும்போது கர்ணன் நிறைய இடங்களில் ஞாபகம் வருது, பரியர் பெருமாள் நிறைய இடங்கள் ஞாபகம் வருது. அந்த மாதிரியான விஷுவல்ஸை நம்ம பார்க்க முடியுது. அந்த கேரக்டருக்குள்ள இருக்கிற அந்த கோவம் அப்படிங்கிறது வந்து அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் அந்த கேங்ஸ்டர்ஸ் வேர்ல்டு வருது இல்லை, லால் அமீர், அந்த 2 கேரக்டர்ஸ் வரும்போது குறிப்பாக லாலோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது நமக்கு மாமன்னனில் வந்த ஃபகத்தோட கேரக்டர் ஞாபகம் வரதையும் தடுக்க முடியல. இந்த மாதிரி மிக்ஸ் ஆஃப் மாரி செல்வராஜ் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி மற்ற படங்கள் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் இதுக்குள்ளே வருதா இல்லது அந்த ஃப்ளேவரில் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் நமக்கு தோணுச்சு. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோல்சமான ஒரு ஃபிலிமாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பை தான் அந்த ட்ரைலர் கொடுத்துருக்கு. அடுத்தது அந்த படத்தோட டைட்டில் பைசன். பைசன் அப்படின்னா வந்து ஒரு காட்டெருது அப்படிங்கிறது தான் குறிக்கும். காலமாடன் அப்படிங்கிற ஒரு டேக்லைனுமே வச்சிருக்காங்க. ஒரு மாட்டை குறிக்கிற மாதிரியான ஒரு சொல்ல அதை நம்ம பார்க்குறோம். மாரி செல்வராஜ் எப்போவுமே அந்த விலங்குகளை வச்சு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஒன்று பண்ணுவார். நீங்கள் பரியரும் பெருமாளில் பார்த்தீங்கன்னா நாய் வரும், நாய் மாதிரி தான் வந்து மனுஷங்க எங்களை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக அது வரதை பார்ப்போம். அதே போல் கர்ணன் படத்தில் கழுதையை காட்டியிருப்பாங்க. அந்த கால்கள் கட்டப்பட்ட கழுதை அப்படிங்கிற அது கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் தனுஷ் இருந்துட்டு இருப்பார். என்னோட காலை கையை கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுகளை தலைகளை அவிழ்த்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு விடுதலை உணர்வு வரும்ல, அந்த மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் அந்த படத்தில் இருக்க நம்ம பார்த்தோம். அதே போல் மாமன்னனில் வந்து பன்றியை வந்து எவ்வளோ எளிவாக தமிழ் சினிமா காட்டிகிட்டு இருந்திருக்கு, பண்ணியை வச்சு திட்டுறது போகிறதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் வந்து உடைக்கிற மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் அந்த படத்துக்குள்ளே இருந்து நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த பைசன் படத்தில் வந்து காட்டெருதை காட்டியிருக்கிறாங்க ஒரு காலமாடன் அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட. ஸோ ஒரு மாடு காட்டெருது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு எனர்ஜி, ஒரு பவர் அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு கபடி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால அந்த யங்ஸ்டரோட ஆற்றல், எனர்ஜி எல்லாம் இருக்குல்ல, அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ஒரு காட்டெருதோட தலை, அதாவது அந்த மண்டை ஓடு மாதிரியான ஒரு தலை வந்து அந்த கொம்போடு இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் காட்டுறாங்க. தூரத்தில் ஒரு ஆடு ஒன்று நடந்து வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல போட்டிருந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தெக்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 1990s அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஏன்னா நம்ம தொல்காப்பியம் காலத்திலேருந்தே நிலமும் பொழுதும் அப்படின்னு சொல்லுவாங்க. கதை வந்து எங்கே நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிறத அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தெக்க, சவுத் சைடு, தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு கதையாகும். 90களில் நடக்கக்கூடிய ஒரு கதை காலகட்டம் அதையும் சொல்கிற மாதிரி இருந்தது வந்து கொஞ்சம் ஒரு பொயட்டிக்காகவும் கொஞ்சம் கிளாசிக்காக இருந்த மாதிரியும் தோணுச்சு. அடுத்தது ட்ரெய்லரில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த விஷயம் வந்து சாப்டர் வைஸ் அந்த படத்தையும் ட்ரெய்லரையும் பிரிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 சாப்டர் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த சாப்டர் வைஸ் பிரிச்சிருக்கிறதுமே ஒரு பொயட்டிக் அல்லது ஒரு நாவலிக் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து முதல் சாப்டர் ஒரு கனவு அப்படின்னு சொல்லி வருது. அந்த ஒரு சின்ன பையனுக்குள்ள இருக்கக்கூடிய கனவு, ட்ரீம் ஃபார் ஸ்போர்ட்ஸ், கபடி அப்படின்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவனுக்குள்ள அப்படியான ஒரு கனவு வருது. அந்த அவன் ஊரில் அவன் வாழக்கூடிய அந்த ஊருக்குள்ள, அந்த சிச்சுவேஷனுக்குள்ள, அந்த நெருக்கடிக்குள்ளேருந்து ஒருத்தன் வெளியில் வரணும்னு ஆசைப்படுறான். அவனுக்குள்ள ஒரு கனவு வருது, கபடி அப்படிங்கிற ஒரு கனவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த கனவு அப்படிங்கிற போர்ஷனில் அவங்க யூஸ் பண்ணி இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு பாம்பு அவன் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு ஷாட்டாக இருக்கட்டும், அந்த ஆடு வரக்கூடிய ஷாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவன் கபடி விளையாண்டுட்டு இருக்கான் அந்த சின்ன பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு அப்படிங்கிற அந்த விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த வேர்ல்டில் யாரெல்லாம் இருக்கா, என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்ன பாலிடிக்ஸ் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த ஒரு கனவு அப்படிங்கிற போர்ஷனில் வந்து அவனோட அந்த கபடிக்கான அந்த தாகம் இருக்குல்ல, அது மட்டும் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா தான் 2வது சாப்டரில் வந்து தீராத பகை அப்படிங்கிற ஒரு சாப்டர் வருது. அதில் தான் வந்து நம்ம லால் அமீர் இவங்க 2 கேரக்டர்ஸையுமே பார்க்குறோம். அவங்க 2 பேருமே வந்து மேபி பொலிட்டிஷியன்ஸாக இருக்கலாம், கேங்ஸ்டர் வேர்ல்டில் இருக்கவங்களா
இருக்கலாம், நிறைய கிரைம்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 2 பேருக்கும் நடுவில் நிறைய சண்டைகள் வந்துகிட்டு இருக்கு, கேங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஒருத்தர் மாற்றி ஒரு அடிச்சுக்கிறாங்க, எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம், எப்போ வேணா ஒரு கலவரம் உருவாகலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிற மாதிரி தான் அந்த சீன்ஸஸ்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த 2 பேர் எதுக்காக சண்டை போடுறாங்க, நிலமா, பணமா, அதிகாரமா அல்லது சாதியா, அந்த மாதிரி என்ன பிரச்சனைனால சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அது நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த 2 பேர் யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அதே காலகட்டத்தில் அதே ஊரில் வாழ்ந்த ஒரு 2 பேர் தான் ஞாபகத்துக்கு வராங்க. எக்ஸாக்டாக அந்த கேரக்டர்ஸை தான் அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, பட் இது ஞாபகம் வருது அப்படிங்கிறனால சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வெங்கடேச பண்ணையார், தூத்துக்குடி மாவட்டம் மூலக்கரையில் இருந்தவர், ஒரு பயங்கரமான செல்வாக்கான ஒரு நபராக இருந்திருக்காரு. ஒரு 1500 ஏக்கருக்கு மேலே நிலம், பணபலம், படைபலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர செல்வாக்காக இருந்த ஒரு மனிதராக இருக்காரு. அது மட்டும் இல்லை ஒரு சாதி அமைப்புக்கான தலைவராகவும் இருந்திருக்காரு. அடுத்ததா இன்னொருத்தர் பசுபதி பாண்டியன், இவருமே அந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். இவர் வந்து ஒரு பொலிட்டிஷியன், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் அல்லது ஒரு போராளி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த 90களில் தென் மாவட்டங்களில் நடந்த நிறைய சாதிய வன்கொடுமைகளுக்கு, சாதிய கலவரங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக நிறைய போராட்டங்களை முன்னிறுத்தி பண்ணியிருக்காரு. பட்டியல் சமுதாய மக்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு. பின்னாட்களில் கொஞ்சம் அந்த கேங்ஸ்டர் விஷயங்களும் இவருக்குள்ள இன்வால்வ் ஆனதா சொல்றாங்க. அதை பத்தி நமக்கு டீட்டெயிலாக தெரியல. இந்த 2 பேருக்கு நடுவில் வந்து ஒரு தீராத பகை இருந்திருக்குது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏதாவது ஒரு சண்டை வந்துட்டு இருக்கும். ஒரு 2 கேங் இருந்துட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்துச்சு, அடிக்கடி சண்டைகள் வந்துட்டு இருந்துச்சு. எப்போ வேணா கலவரங்கள் வரலாம் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 பேரோட ஸ்டோரியை நம்ம கேட்கும்போது தான் அந்த 2 பேரை தான் இந்த 2 கேரக்டர்ஸாக கிரியேட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே வருது. ஏன்னா வந்து கேரக்டர்ஸாக நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் வருது. அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, தூத்துக்குடியில் இருக்கிறாங்க, டைம்லைன், இவங்க 2 பேருமே 90s தான் இருந்திருக்காங்க, முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அந்த சூழல் அப்படிங்கிறதா இருக்கட்டும். இந்த ட்ரைலர்லையுமே இவங்க 2 பேருமே ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க. இப்போ அமீருக்கு வந்து ஒரு கருப்பு துண்டு ஒருத்தர் போடுறாரு, லுக் வைஸ் பார்க்கறதுக்கும் அவர் கொஞ்சம் பசுபதி பாண்டியன் மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வரதை பார்க்கும்போது கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கிறனால அந்த 2 கேரக்டர்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மேபி ஃபுல் படம் பார்க்கும்போது நம்ம அதை கொஞ்சம் இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக 3வது சாப்டர் வந்து பதரும் வாழ்வு. ஸோ இந்த வேர்ல்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, 2 கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கு, எப்போ வேணா கலவரம் வரலாங்கிற ஒரு சூழலுக்கு நடுவில் ஒரு எளிய மனிதன், ஒரு சின்ன பையன், ஒரு கனவோடு இருக்கக்கூடிய கபடி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்க ஒரு சின்ன பையனோட வாழ்க்கை என்னவாகும், இதுக்கு நடுவில் ஒரு வேளை மாட்டிக்கிட்டானா என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் போவான், ஒரு பதட்டத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த பதரும் வாழ்வு அப்படிங்கிற அந்த சாப்டரை நம்ம பார்க்குறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் பசுபதியோட ஒரு டயலாகுமே இருந்துச்சு. இந்த மாதிரியான ஊரில் எங்கிற மாதிரியான ஆளுங்க வந்து புத்தியை தூக்கி முன்னாடி வைக்காம கத்தியை தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு டயலாகுமே பேசியிருப்பாரு. ஸோ அந்த சின்ன பையனோட கபடி அப்படிங்கிற ஒரு ட்ரீம் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த கேங்ஸ்டர் வேர்ல்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகுது. அப்படி ஆகிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, எதில் போய் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி தான் இந்த எபிசோட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு வகையில் போய் அவன் மாட்டிக்கிட்டான், பசுபதியும் திட்டுறாரு, இதுக்கு தான் கபடி வேணா ஒரு மண்ணு வேணான்னு சொன்னேன், எல்லாத்தையும் விட்டுரு அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதா அடுத்த சாப்டர். அடுத்த சாப்டர் தான் திமிரிய திமிழ். ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், நம்மளை போட்டு நசுக்கிறாங்க, என்னாலும் பரவாயில்ல, ஏறி அடிக்கணும், இறங்கி சண்டை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போகிறாங்க. அல்லது எத்தனை தலைகள் இருந்தாலும் எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் முட்டி மோதி மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு எபிசோட் மாதிரி தான் இது தெரிஞ்சிச்சு நமக்கு பார்க்கும்போது. அதில் இருக்க விஷுவல்ஸுமே வந்து ஒரு கபடியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரோ ஆகி மேலே வர்றாரு அப்படிங்கிற விஷயங்களை பேசுகிறதா இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் கபடி மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அந்த ஒரு கேங்ஸ்டர் ட்ராமாவும் இருக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ப்ளஸ் கேங்ஸ்டர் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எபிசோட் பிளான் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி தோணுது. அதே போல் அந்த ட்ரைலர் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பசுபதி அந்த எருதோட தலையை கொண்டு போயிட்டு குளத்தில் போடுற மாதிரியான ஒரு ஷாட் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு கம்போசிஷன் அந்த ஷாட்டு. பட் அதை பார்க்கும்போது நமக்கு வந்து கர்ணன் படத்துலையும் இதே மாதிரி ஒரு ஷாட் வந்து ஞாபகம் வந்துச்சு. கர்ணனில் அந்த வால் ஒரு முக்கியமான குறியீடாக இருந்துட்டு இருந்துச்சு. அந்த வாழை கர்ணனோட அம்மா கொண்டு போயிட்டு குளத்தில் போடுவாங்க ஒரு ஷாட் இருக்கும். சிமிலராக இருந்துச்சு, 2 ஷாட்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ படத்தில் இருந்த சாப்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இது யூஸ்வலாக வந்து பெரும்பாலான படங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒருத்தன் இருக்கிறான், ஏதோ ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டான், அதுக்கப்புறம் எப்படி வெளியில் வந்தான் அப்படிங்கிற ஒரு ஆர்க் மாதிரி தான் தெரியுது. அவன் எப்படி போய் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது கபடி தான் ஒரு முக்கியமான டூலாக இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த 2 கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கபடி கூட ஏதோ ஒரு வகையில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பார். அவருமே ஒரு கபடி டீம் வச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து அந்த டைமில் நிறைய கபடி டீம்ஸ் இருந்துச்சு. நம்ம வெண்ணிலா கபடி குழுவில் பார்த்தோம்ல, வெண்ணிலா கபடி குழுன்னு ஒரு டீம், அதுக்கப்புறம் நிறைய டீம்ஸ் இருக்கும், போலீஸ் டீம், மிலிட்டரி டீம், அப்புறம் சன் பேப்பர் மில் அப்படின்னு ஒரு டீம், அதெல்லாம் முக்கியமான டீம். இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் இருந்துச்சு. அதை ஒரு சில பொலிட்டிஷியன்ஸ் கேங்ஸ்டர்ஸும் ஒரு சில டீம்ஸை ஓன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது டீமுக்குள் இருந்து அது கூட போயிட்டு ஏதாவது இஷ்யூ ஆகி அப்படி மேபி இன்வால்வ் ஆயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு வெங்கடேச பண்ணையாருமே ஒரு முக்கியமான கபடி டீம் வச்சிருந்தார் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் ஸ்டோரி கான்ஃப்ளிக்ட் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கபடி பிளேயர், பிரபல கபடி பிளேயர் மனத்தி கணேசனோட ஸ்டோரி தான் இந்த பைசன் அப்படிங்கிறது. ஆனால் ஹீரோட பேர் நீங்கள் ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா கிட்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன் கிட்டான்னு மாற்றிருக்காங்க, கணேசனே வச்சிருந்துருக்கலாமே அப்படிங்கிறது தோணலாம். ஆக்சுவலாக ஆரம்பத்தில் கணேசன் தான் வைக்கிறதா இருந்திருக்கிறதா கேள்விப்படுறேன். அதை தாண்டி ஏன் கிட்டா அப்படின்னு மாற்றிருக்காங்கன்னா, கிட்டா அப்படிங்கிறது வந்து மாரி செல்வராஜோட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேர். ஆரம்பத்துலேருந்து மாமன்னன் வரைக்குமே ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறாரு. அவர் வந்து எப்படி சொல்கிறது,
கொஞ்சம் ஊர்க்கார பையன் மாதிரி, ரொம்ப காட்டா மாதிரி, பட் ரொம்ப இயல்பாக களத்தில் இறங்கி வேலை செய்கிறது, ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஈடுபாட்டோடு இருந்த ஒரு மனிதராக இருந்திருக்காரு. பட் சடனாக ஒரு நாள் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவரோட ஞாபகமாக தான் இந்த கேரக்டருக்கு வந்து கிட்டான்னு பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம கேள்விப்பட்டோம். யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே எமோஷனலாக தான் இருக்குது. ஏன்னா மாரி செல்வராஜ் அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப பர்சனலாகவும் ரொம்ப எமோஷனலாகவும் தான் அவரோட கதைகளை அவர் அணுகக்கூடியவர். அவர் சினிமாவாக ஒரு கிராஃப்டாக பார்க்குறதோட ஒரு எமோஷனாக தான் பார்ப்பார். அப்படி இருக்கும்போது தன் கூட வேலை செஞ்சு இவ்வளோ நெருக்கமாக இருந்த ஒரு பையன் இறந்து போயிட்டான். அந்த கேரக்டரோட அவனோட பேரை வந்து ஒரு லீட் கேரக்டருக்கு வைக்கிறோம் அப்படிங்கிற போது அந்த படம் மொத்தமாக ஒர்க் பண்ணும்போது அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்போதும் இந்த கிட்டா அப்படிங்கிற விஷயம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த கேரக்டர் மனித கணேசன்கிற ஒரு கேரக்டர் ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு மாரி செல்வராஜ்குள்ளே, அந்த கேரக்டருக்குள்ளே இந்த பேர் கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் யோசிச்சு பார்க்கும்போதே ரொம்ப எமோஷனலாக தான் இருக்குது. அடுத்ததாக ஏன் வந்து மனத்திங்கிற பேரை கூட யூஸ் பண்ணாமல் வனத்தின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக அவரோட பயோகிராஃபி கிடையாது. இப்போ நம்ம ஒருத்தரோட கதையை அவரோட பேரை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா எல்லா வகையிலையும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டுற மாதிரி இருக்கணும். அல்லது அவர் லைஃப்பில் நடக்காத விஷயங்கள் எதையும் தனியாக காட்டிடக்கூடாது. பயோகிராஃபிக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்ம எக்ஸாக்டாக அந்த பேர்களை யூஸ் பண்ணலாம். பட் அதை பேஸ் பண்ணி இவர் வேற ஒரு ஸ்டோரி தான் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற காரணத்தினால வந்து பேர்கள் மாற்றிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், மனத்தி கணேசன் லைஃப்பில் நடந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் சொல்லலை, யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரு தான். பட் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே யூஸ் பண்ண முடியாது. அது ஏன்னு தெரியுமா? நான் ஒரு சீன் சொல்கிறேன், அவரோட மனத்தி கணேசனோட லைஃப்பில் நடந்த ஒரு சீனை சொல்கிறேன். நீங்கள் அந்த சீனை கேட்டுட்டு இருக்கும்போதே அது எந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். மனத்தி கணேசன் பயங்கரமாக சாப்பிடக்கூடிய ஒருத்தர், நல்லா சாப்பிடுவார். அப்படி ஒரு நாள் ஹோட்டலுக்கு சாப்பிடலான்னு போய் போகிறாங்க. அந்த ஹோட்டலில் பார்த்தா 50 பரோட்டா சாப்பிட்டா இவ்வளோ காசு தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் மாதிரி இவனு போட்டிருக்காங்க. இவரும் போகிறாரு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. 50 பரோட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஆனால் சப்ளையர் கூட சண்டை வருது, 50 சாப்பிடல, 42 தான் சாப்பிட்டேன், 48 தான் சாப்பிட்டேன்ட்டாரு. நீ எல்லா கோட்டையெல்லாம் நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ், எக்ஸாக்ட்லி. வெண்ணிலா கபடிக்குள்ள நம்ம சூரி சீன் பார்த்தோம்ல, பரோட்டா சூரின்னே சொல்லிட்டு இருந்தோம், ஒரு ட்ரேட்மார்க்கான சீனு. அந்த சீன் வந்து மனத்தி கணேசன் லைஃப்பில் நடந்தது, அவருக்கே நடந்தது. அந்த 50 பரோட்டா சாப்பிட்ட நபர் அவர் தான். இந்த சீன் எப்படி அந்த படத்தில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா கபடிக்குழு படம் பண்ணும்போது சுசீந்திரன் அவர்கள் வந்து டைரக்டர் சுசீந்திரன் நிறைய கபடி பிளேயர்ஸை மீட் பண்ணி அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தார் அந்த கதை எழுதுறதுக்காக. அந்த அடிப்படையில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் கேட்கும்போது இப்படியான ஒரு இன்சிடென்ட்டை கேள்விப்படும்போது ஆஹா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை மட்டும் அவர் அந்த படத்தில் யூஸ் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி அந்த படத்தில் வந்துருச்சு அப்படிங்கிற காரணத்தினால அந்த சீனை பைசனில் வைக்க முடியாது அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை தாண்டியுமே ட்ரெய்லரில் நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருந்தது பார்த்தோம். நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஹீரோக்கு வந்து அக்காவா ரஜிஷா விஜயன் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக மனத்தி கணேசனுக்கு 3 அக்கா, அதை வந்து ஒரு அக்கா அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பசுபதி அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்ல, அட்டகாசமாக பண்ணியிருப்பாரு. லால் அமீர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அனுப்பமா இருக்காங்க. அப்படி அட்டகாசமான ஆர்டிஸ்ட், நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கலாம். விஷுவலாகவும் அவங்க பார்க்குறதுக்கு வந்து நிறைய இடங்களில் சரியலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நிறைய இடங்கள் பொயட்டிக்காக இருந்துச்சு, நிறைய இடங்கள் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ட்ரைலர்லேயே வந்து நமக்கு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு படமாக பார்க்கும்போது இன்னும் மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ ட்ரைலரில் இருக்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் கூட டீட்டெயில்டாக அந்த படத்தை பற்றி ஒரு டிகோடிங் வீடியோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரைலர் பார்த்துருந்தீங்கன்னா ட்ரைலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.